வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வந்து உங்க 17 வயசுல நீங்க ஆசை ஆசையா செதுக்குன எதிர்கால கனவுகள் எல்லாமே ஒரே நொடியில சுக்கு நூறா உடைஞ்சா என்ன பண்ணுவீங்க? ம். ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்விதான் இது. ஆமா, யோசிச்சு பாருங்க. அந்த வயசுல உலகமே நம்ம கையில இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணும். காலேஜ் போகணும், ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கணும்னு ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கும். கண்டிப்பா. உலகத்த சுத்தி பார்க்கணும்னு கூட நெறைய ஆசைகள் இருக்கும். ஒரு சுதந்திரமான காலகட்டம் அது. கரெக்ட். ஆனா ஒரு சாதாரணமான நாள்ல ஒரு சின்ன விபத்து நடந்து அடுத்த செகண்ட் நீங்க கண் விழிக்கும்போது உங்க உடம்புல கழுத்துக்கு கீழே எந்த உறுப்புமே வேலை செய்யலனா அந்த நிமிஷம் உங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஐயையோ! அத நெனச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு இருட்டு அது. ஆனி எரிக்சன் தடா. ஓ! ஜானி எரிக்சன் தடா. இன்னைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களுக்கு இவங்க ஒரு நம்பிக்கையின் அடையாளம்னு சொல்லலாம். ஆமாமா. ஒரு முற்றுப்புள்ளியிலிருந்து எப்படி ஒரு மாபெரும் பயணத்தை தொடங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் இவங்களுடைய வாழ்க்கை குறிப்பு தான். சரி, இதை நாம கொஞ்சம் ஆழமா பிரிச்சு பார்ப்போம். கண்டிப்பா. அவங்களுடைய சாதனைகள் இன்னைக்கு பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா, அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த இருண்ட தொடக்க புள்ளிய நாம முழுமையா புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது உண்மைதான். அந்த ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சு? பாத்தீங்கன்னா, அது 1967ஆம் வருஷம். ஜானிக்கு அப்ப 17 வயசு. குதிரை ஏற்றம், டென்னிஸ், நீச்சல்னு ரொம்ப ஆக்டிவான ஒரு டீனேஜ் பொண்ணு அவங்க. வாவ், ரொம்ப ஸ்போர்ட்டிவான பொண்ணு போல. ஆமா. ஒரு நாள் தன்னோட சகோதரியோட சேர்ந்து செசபீக் பே அப்படிங்கிற இடத்துல நீச்சல் அடிக்க போறாங்க. தண்ணியோட ஆழம் தெரியாம ஒரு பாறை மேல ஏறி டைவ் அடிக்கிறாங்க. அங் டைவ் அடிக்கும் போது தான் அந்த விபத்து நடந்ததா? கரெக்ட். அவங்க தலை தண்ணிக்கு அடியில இருந்த ஒரு மணல் திட்டுல பலமா மோதுது. அடுத்த செகண்ட் அவங்களால தண்ணிக்கு மேல வரவே முடியல. உடம்புல எந்த அசைவும் இல்ல, மூச்சு முட்டுது. மை காட், தண்ணிக்குள்ள அசைவில்லாம கிடக்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். ஆமா. நல்ல வேளையா அவங்க சகோதரி கவனிச்சு தண்ணிலேருந்து அவங்கள வெளியே தூக்கிட்டு வர்றாங்க. ஆஸ்பத்திரியில கண் விழிச்சு பார்க்கும்போது டாக்டர்கள் சொல்றாங்க அவங்களுக்கு குவாட்ரிப்ளீஜியா பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கம் தேவைப்படுது. நிறைய பேருக்கு இந்த குவாட்ரிப்ளீஜியா அப்படின்னா என்னன்னு முழுமையா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. சொல்லுங்க. அதாவது, இது ஏதோ சாதாரண கை கால் முறிவு மாதிரியான ஒரு விஷயமா, இல்ல அதை விட ரொம்ப தீவிரமானதா? இத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா என்ன சொல்றது, நம்ம மூளைய ஒரு சிஇஓ மாதிரியும் நம்ம முதுகுத்தண்ட ஒரு பெரிய ஹைவே மாதிரியும் வச்சுக்கலாம். ஓஹோ, மூளைதான் சிஇஓ, முதுகுத்தண்டு ஹைவே. நல்ல உதாரணம். ஆமா. மூளை குடுக்கிற கமாண்ட்ஸ் எல்லாமே இந்த ஹைவே வழியா தான் உடம்போட மத்த பாகங்களுக்கு, அதாவது கைகளுக்கு கால்களுக்கெல்லாம் போகும். ஜானிக்கு நடந்த அந்த விபத்துல கழுத்து பகுதியில இருந்த அந்த முதுகுத்தண்டு உடைஞ்சு போச்சு. அப்போ அந்த ஹைவே கட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? கரெக்ட். அதாவது அந்த ஹைவேல ஒரு பெரிய பாறை இடிஞ்சு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. மூளை நல்லா வேலை செய்யும், கைய தூக்குன்னு அது கட்டளை பிறப்பிக்கும். ஆனா அந்த சிக்னல் கழுத்தை தாண்டி கீழே போகவே போகாது. ஐயையோ, அப்போ உடம்புக்கும் மூளைக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஆமா. இதனால தோள்பட்டைக்கு கீழே கை, கால், விரல்கள்னு எதுவுமே உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. தொட்ட உணர்ச்சியும் இருக்காது, அசைக்கவும் முடியாது. அப்போ முகம், கழுத்து, இதை தவிர வேற எந்த உறுப்புக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி ஒரு முழுமையான துண்டிப்பு ஏற்பட்டுடுச்சு. நிஜமாவே அப்படிதான். தம் மேல ஒரு உட்கார்ந்தா கூட அத விரட்டுறதுக்கு இன்னொருத்தரோட உதவி தேவைப்படுற ஒரு ரொம்ப நிராதரவான நிலை அது. இதை கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம லட்சியம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி ஒரு கார்ல அதிவேகமா ரொம்ப உற்சாகமா பயணிச்சுட்டு இருக்கோம். ஆமா. திடீர்னு கொஞ்சமும் எதிர்பார்க்காத வகையில ஒரு பெரிய கான்கிரீட் சுவர்ல மோதி மொத்த பயணமும் அதே இடத்துல ஸ்தம்பிச்சு நிக்கிற மாதிரி இருக்கு. கார் சுக்குநூறு ஆயிடுச்சு, முன்னாடி போற பாதையும் மொத்தமா அடைபட்டுடுச்சு. ரொம்ப சரியான ஒரு உருவகம் இது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த முடங்கின நிலையில ஐசியூ பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு எப்படி பாசிட்டிவ் எண்ணங்கள் வரும்? அது ரொம்ப கஷ்டம்தான். அந்த சூழ்நிலையில போய் யாராவது கவலைப்படாத, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்குன்னு சொன்னா அது ரொம்ப அபத்தமான ஒரு விதமான டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி மாதிரி தானே தோணும். கண்டிப்பா. ஜானியும் உடனே விபத்து நடந்த அடுத்த நாளே இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தத்துவார்த்தமா பேச ஆரம்பிக்கல. அதுதான் யதார்த்தம் இல்லையா? அவங்க கோவப்பட்டிருப்பாங்க. ஆமா. பல மாசங்கள் அந்த ஐசியூல அப்புறம் ரீஹாப் சென்டர்ல அவங்க கழிச்ச நாட்கள் ரொம்ப இருட்டானது. அந்த கான்கிரீட் சுவரை கடக்க முடியாம அவங்க பட்ட மனவேதனை ரொம்ப பெருசு. அவங்க மனசுல அப்போ என்ன ஓடிட்டு இருந்திருக்கும்? அவங்க மனசுல ஓடுன ஒரே எண்ணம், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான். எவ்ளோ விரக்தினா,
தற்கொலை பண்ணிக்கணும்னு கூட அவங்க நினைச்சாங்க. மை காட், அந்த அளவுக்கு போயிட்டாங்களா? ஆமா, ஆனா அத கூட தன்னிச்சையா செய்ய முடியாத அளவுக்கு உடம்பு முடங்கி போயிருந்தது. அந்த உச்சக்கட்ட இயலாமையில தான் அவங்க பல நாட்கள் தூங்காம அழுதுருக்காங்க. இது கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. ஆனா அவங்க அந்த நிலையிலே இருந்துடலையே. கரெக்ட். இங்கதான் அந்த பரிணாம வளர்ச்சி தொடங்குது. அந்த கான்கிரீட் சுவரை உடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை தாண்டி போக வேற ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு அவங்க மூளை யோசிக்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த தடையை ஏத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. ஆமா, நம்முடைய பலவீனங்களும் திடீர்னு ஏற்படுற முட்டுக்கட்டைகளும் ஒருபோதும் நம்ம வாழ்க்கையோட நோக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதில்ல. சூழ்நிலையை தாண்டிய ஒரு நோக்கம் எல்லாருக்கும் இருக்குங்கிறத அவங்க அந்த இருட்டுல இருந்து தான் தேட ஆரம்பிச்சாங்க. வாவ்! அதாவது அந்த கான்கிரீட் சுவரை ஒரு முற்றுப்புள்ளியா பார்க்காம அது ஒரு புதிய பாதையோட தொடக்கமா மாத்த அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. இது ரொம்ப பெரிய மனமாற்றம். ஆமா, நிச்சயமா. ஆனா வெறும் எண்ணங்கள் மட்டும் வாழ்க்கையை மாத்திராதே. அதை எப்படி அவங்க செயல்படுத்தினாங்கன்னு பார்க்கும்போது இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எப்படின்னு நீங்களே சொல்லுங்க. கழுத்துக்கு கீழே கைகளோ கால்களோ செயல்படாத அந்த நிலையிலையும் அவங்க ஓவியம் வரைய தொடங்குனாங்க. கையால இல்ல, தன்னோட வாயை பயன்படுத்தி. ஆமா, வாயால ஓவியம் வரையறது. வாயில ஒரு பிரஷ்ஷ கவ்விக்கிட்டு அவங்க வரைய ஆரம்பிச்சாங்க. கேட்கவே ரொம்ப வியப்பா இருக்குல்ல? ரொம்ப வியப்பான விஷயம்தான். அதுவும் பாத்தீங்கன்னா அது வெறும் பொழுதுபோக்குக்காக கிறுக்குன ஓவியங்கள் இல்ல. ரொம்ப நுட்பமான ஷேடிங், டீடைலிங் எல்லாம் கொண்ட மிகச்சிறந்த கலைப்படைப்புகள். நிஜமாவா? அவ்ளோ டீடைல்டா வரைஞ்சாங்களா? ஆமா, தன் கைகள் செயல்படாதப்போ தன்னிடம் இயங்குற ஒரே உறுப்பான வாயை பயன்படுத்தி தன் திறமைய அவங்க வெளிப்படுத்தினாங்க. ஆக்குபேஷனல் தெரப்பி எடுத்துக்கும் போதுதான் இந்த ஐடியாவை அவங்க தெரபிஸ்ட் கொடுக்கறாங்க. ஓ, அந்த தெரப்பில தான் இந்த ஐடியா கிடைச்சதா? கரெக்ட். பென்சில வாயில கவ்விக்கிட்டு எழுத பழகுறதுல ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா ஓவியமா மாறுச்சு. ஆனா ஒரு நிமிஷம், நாம இத ஒரு சினிமாவோட கிளைமேக்ஸ் காட்சி மாதிரி பின்னாடி ஒரு இன்ஸ்பைரிங் மியூசிக்கோட அவங்க வாயில பிரஷ் வச்சு வரைஞ்சு பெரிய ஆளாயிட்டாங்கன்னு ரொம்ப ஈஸியா கடந்து போயிடக்கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் இங்க ஒரு யதார்த்தமான கேள்விய, என்ன சொல்றது, ஒரு எதிர்வாதத்தை முன்வைக்க விரும்புறேன். வாயால ஓவியம் வரையறதுன்னு நம்ம சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. பிராக்டிக்கலா நிறைய சவால்கள் இருந்திருக்கும். ஆமா, நம்ம கையில வரையறதுக்கே பல தசைகள், நரம்புகள் ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யணும். கழுத்து, வாய், பற்கள் இதெல்லாம் ஓவியம் வரையறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட உறுப்புகளே கிடையாது. கரெக்ட் தான். ஒரு சின்ன கோடு போடணும்னா கூட மூளையிலிருந்து வாய் வரைக்கும் எவ்வளவு கவனம் தேவைப்படும். பிரஷ் அடிக்கடி கீழே விழுந்திருக்கும், வாயிலிருந்து எச்சில் வடிஞ்சு பேப்பர் வீணாகி இருக்கும். நிச்சயமா அந்த விரக்தி பயங்கரமா இருந்திருக்கும். நரம்புகள்லாம் சுண்டி இழுத்து பயங்கரமா வலிச்சிருக்கும்ல. தாம் மனசுல நினைச்ச ஒரு உருவத்தை உடம்பு பேப்பருக்கு கொண்டு வர மறுக்கும் போது ஏற்படுற அந்த ஏமாற்றமும் கோவமும் அளப்பரியது இல்லையா? இதையெல்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்க? நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ஏதோ மேஜிக் மாதிரி ஒரு ராத்திரியில நடந்த விஷயம் கிடையாது. அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல பல நூறு பேப்பர்களை அவங்க கிழிச்சு போட்டிருப்பாங்க. கண்டிப்பா நடந்திருக்கும். பிரஷ்ஷ தூக்கி போட்டுட்டு தலையணில முகத்தை புதைச்சிக்கிட்டு கதறி அழுதுருக்காங்க. கழுத்து நரம்புகள் வலி தாங்க முடியாம துடிச்சிருக்காங்க. அப்போ அந்த வலி அவங்க முழுசா அனுபவிச்சிருக்காங்க. ஆமா, ஆனா இந்த இடத்துல தான் அவங்களுடைய அந்த உளவியல் ரீதியான மனமாற்றத்தை நம்ம கவனிக்கணும். சூழ்நிலை ஒரு மனுஷனை உடல் அளவில முடக்கலாம், ஆனா ஒருத்தருடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையையோ அவங்களுடைய விடாமுயற்சியையோ எந்த விபத்தாலும் முடக்க முடியாது. அருமையான வார்த்தைகள். அந்த ஓவியம் வரையறதுங்கிறது வெறும் ஒரு செயல் இல்ல, அது அவங்க மனசுக்குள்ள நடந்த ஒரு பெரிய போராட்டத்தோட வெளிப்பாடு. ஆமா, அந்த போராட்டம் தான் கலையா மாறுது. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அந்த பிரஷ் கீழே விழும்போதும் அவங்க முன்னாடி 2 சாய்ஸ் இருந்துச்சு. ஒன்னு, என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நிரந்தரமா அந்த இருத்துக்குள்ளேயே முடங்கி போறது. ரெண்டாவது சாய்ஸ் என்ன? ரெண்டாவது சாய்ஸ், என்கிட்ட இப்போ மீதம் இருக்கிறத வச்சு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறது. ஜானி இந்த 2வது சாய்ஸை தான் தேர்ந்தெடுத்தாங்க. என்கிட்ட இருக்கிறத வச்சு என்னால என்ன முடியும்? வாவ்! இது உண்மையிலே ஒவ்வொரு மனுஷனும் தங்களுக்குள் கேட்டுக்க வேண்டிய ஒரு மிக சக்தி வாய்ந்த கேள்வி. கண்டிப்பா. நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும், ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்காம போயிருக்கும். அது நினைச்சு வருத்தப்படுறத விட இருக்கிறத எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசிக்கிறது பெரிய ஷிஃப்ட். அது மட்டும் இல்லாம வாயில வரையறதுக்கு அவங்க தலை, கழுத்து, தாடை பகுதிகளை எப்படி அசைக்கணும்னு அவங்க மூளை புதுசா ஒரு பேட்டர்னை உருவாக்க வேண்டி இருந்துச்சு. இது மருத்துவ ரீதியா சாத்தியமா? ஆமா, இதுக்கு பேரு நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு அறிவியல்னு சொல்வாங்க. அதாவது
ஒரு வேலைக்கு வழக்கமா பயன்படுத்துற பாதை அடைபடும் போது மூளை தனக்குத்தானே புதுசா இன்னொரு பாதையை உருவாக்கிக்கும். ஓ, மூளையே அந்த வேலையை செஞ்சுடுமா? அற்புதம். ஜானியோட விடாமுயற்சி அவங்க மூளைய அந்த புதிய பாதையை உருவாக்க வச்சது. தன்னுடைய குறைய நினைச்சு முடங்காம அந்த குறையே தன்னுடைய ஒரு தனித்துவமா அடையாளமா அவங்க மாத்திக்கிட்டாங்க. அவங்க வரைஞ்ச ஓவியங்கள் நிறைய பேரை ரீச் பண்ணுச்சா? ஆமா, அவங்க வரைஞ்ச ஓவியங்கள் விற்க ஆரம்பிச்சது, கண்காட்சிகள்ல இடம் பிடிச்சது. ஒரு கட்டத்துல கைகளால் வரைகிற பல கலைஞர்களை விட அவங்களுடைய கலைப்படைப்புகள் அதிக கவனம் ஈர்த்துச்சு. அதுக்கு காரணம் அந்த ஓவியத்துக்கு பின்னாடி இருக்கிற அவங்களோட வழிதானே? கரெக்ட். அந்த ஒவ்வொரு ஓவியத்துக்கு பின்னாடியும் இருந்த வலி, அத வரைஞ்ச அந்த பெண்ணின் உறுதி, அதுதான் அந்த ஓவியத்துக்கான உண்மையான மதிப்பா இருந்துச்சு. இதுல என்ன ஆச்சரியப்படுத்தின இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க அந்த ஓவியத்தோட மட்டும் நின்னுடல. எனக்கான ஒரு வாழ்வாதாரத்தை நான் உருவாக்கிட்டேன், எனக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிடுச்சு அப்படின்னு அவங்க சுருங்கி போகல. ஆமா, அவங்க தேடல் அதோட நிக்கல. அவங்களுடைய இந்த தேடலும் போராட்டமும் உலகத்துக்கான ஒரு வெளிச்சமா மாறுச்சு. தன்னுடைய சொந்த அனுபவங்களை வச்சு புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. ஜானி அப்படிங்கிற அந்த சுயசரிதை புத்தகம் பெரிய ஹிட் ஆச்சு. ஆமா, அந்த புத்தகம் பல மில்லியன் காப்பிகள் வித்து உலகெங்கிலும் உள்ள முடங்கி போன மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு அமைப்பையும் தொடங்குனாங்க இல்லையா? கரெக்ட். ஜானி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான உலகளாவிய அமைப்பை உருவாக்குனாங்க. இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்காக வீல் சேர் வழங்குறதுல இருந்து அவங்க குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது வரைக்கும் பல விஷயங்களை அந்த அமைப்பு செஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய விஷயம் அது. இது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு உருவகம் ஞாபகத்துக்கு வருது. அப்படியா? அது என்ன உருவகம்? ஒரு பெரிய அடர்ந்த காடு. அந்த காடுகளுக்குள்ள நம்ம வழி தவறி மாட்டிக்கிட்டோம். சுத்தி இருட்டு, எங்க பார்த்தாலும் விஷப்பாம்புகள், கொடூரமான மிருகங்கள். நமக்கு வழி தெரியல, ரொம்ப பயத்துல இருக்கும். கேட்கவே பயமா இருக்கு. அப்போ நம்மள காப்பாத்த 2 பேர் வராங்க. ஒருத்தர் நல்ல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு அந்த காட்டோட மேப்பை வச்சுக்கிட்டு இந்த வழியா போங்க அந்த வழியா போங்கன்னு வழிகாட்டுற ஒரு எக்ஸ்பர்ட். ஓகே. இன்னொருத்தர் அதே காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு அந்த விஷப்பாம்புகளால பலமுறை கடிபட்டு அந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு உயிர் பிழைச்சு வந்த ஒருத்தர். இப்போ நாம யாருடைய கையை பிடிச்சு நம்பி நடப்போம்? கண்டிப்பா அந்த 2வது நபர் பின்னாடி தான். எந்த கேள்வியும் கேட்காம போவோம். ஏன்னா அவர் நம்ம வலிய வெறும் தியரியா படிக்கல, அனுபவிச்சிருக்கார். ஜானியோட வாழ்க்கையும் அப்படிதான் தோணுது. ஒரு தெரபிஸ்ட் சொல்றதை விட அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அசைக்க முடியாத நம்பகத்தன்மை இருக்குல்ல. ஆமா ஆமா, அந்த காடு உருவகம் மிக சரியான ஆழமான ஒரு ஒப்பீடு. இங்கதான் நாம அந்த மூலக்கட்டுரைகளோட மைய கருத்துக்கு வரோம். அதாவது உங்க வலி ஒருபோதும் வீணானதில்ல அப்படிங்கிறது தான். உங்க வலி ஒருபோதும் வீணானதில்லை. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தத்துவம் இது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த விபத்து மட்டும் நடக்காம இருந்திருந்தா ஜானி ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளா வந்திருக்கலாம், ஒரு சாதாரண வசதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆமா, ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்திருப்பாள்ங்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல மூளை முடுக்கல எல்லாம் வாழ்க்கைய வெறுத்து வழியில தவிச்சுக்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு நானும் உங்களை போலதான் அதே வழியை அனுபவிச்சவள் தான், ஆனா வாழ்க்கையில சாதிக்க முடியும் அப்படின்னு கைய பிடிச்சு தூக்கி விடுற ஒரு மாபெரும் தலைவரா அவங்க உருவாகி இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அந்த வலிதான் அவங்கள செதுக்கி இருக்கு. கரெக்ட். தன்னோட வலியே ஒரு கருவியா மாத்துனதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய விஷயம். ஒருத்தருடைய சொந்த வலி எப்படி மற்றவர்களை குணப்படுத்துற மருந்தா மாறுது அப்படிங்கிறது ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு விஷயம். ஆனா இது அவங்க வெறும் வார்த்தைகளா மட்டும் சொல்லாம செயல்லையும் காட்டுனாங்க இல்லையா? ஆமா, நிறைய களப்பணிகள் செஞ்சிருக்காங்க. அவங்க உருவாக்குன அந்த அமைப்பு பத்தி படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. உலகத்துல ஏழை நாடுகள்ல இருக்கிற வீல்சேர் வாங்கக்கூட வழியில்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமா அதை கொண்டு போய் சேர்க்கறாங்க. அவங்களுடைய வலிய மூலதனமா வச்சு அவங்க கட்டி எழுப்புனது ஒரு சாம்ராஜ்யம்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம கொள்கை ரீதியாவும் அவங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க பாத்தீங்களா? ஓ, பாலிசி லெவல்லையா? அது என்னன்னு சொல்லுங்களேன். அமெரிக்கால மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் கொண்டு வரப்பட்டதுல இவங்களோட பங்கும் இவங்க அமைப்பு கொடுத்த அழுத்தமும் ரொம்ப முக்கியமானது. அப்படியா? சட்டத்தையே மாத்துற அளவுக்கு அவங்க குரல் ஒலிச்சிருக்கா? ஆமா, தன்னுடைய சக்கர நாற்காலியே ஒரு மேடையா மாத்தி உலக தலைவர்கள் முன்னாடியும் அரசாங்கங்கள் முன்னாடியும் மாற்றுத்திறனாளிகளோட அடிப்படை உரிமைகளுக்காகவும் அவங்களோட சமத்துவத்துக்காகவும் வாதாடினாங்க. வாவ், இது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு மனுஷன்தான் அனுபவிச்ச துன்பத்துக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கும்போது அந்த துன்பம் அவங்கள அழிக்கிற ஆயுதமா இல்லாம மற்றவர்களை காக்கிற கேடயமா மாறிடுது. ரொம்ப அழகா சொன்னீங்க.
ஆக இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஜானி எரிக்சன் தடாவோட இந்த முழு வாழ்க்கை பயணத்திலிருந்து, அவங்க எழுதின புத்தகங்கள்ல இருந்து, அவங்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்கள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது, சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறது இல்ல. ஒரு பெரிய நோயோ, ஒரு எதிர்பாராத விபத்தோ, அல்லது ஒரு மிகப்பெரிய பொருளாதார இழப்போ நம்மள வெளியிலிருந்து தாக்கலாம். ஆமா, அதெல்லாம் நாம தடுக்க முடியாது. அது சில சமயம் நம்மள நிலைகுலைய செய்யலாம். ஆனா உடல் ரீதியான ஒரு பலவீனமோ, வெளியில இருக்கிற சூழ்நிலையோ ஒருபோதும் ஒரு மனுஷனோட ஆன்மாவையோ அவனோட மன உறுதியையோ கட்டுப்படுத்தவே முடியாது. நம்ம வாழ்க்கையோட முடிவை அந்த சூழ்நிலைகள் தீர்மானிக்க கூடாது. நம்ம மனசு தான் தீர்மானிக்கணும். இதைத்தான் ஜானி தன்னோட ஒவ்வொரு மூச்சிலையும் உலகத்துக்கு நிரூபிச்சுக்கிட்டு வராங்க. எந்த சந்தேகமும் இல்ல. நாம இந்த ஆழமான அலசலோட ஆரம்பத்துல பேசின அந்த 17 வயசு பொண்ணோட கதைய மறுபடியும் உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. விபத்துகள் நடக்கலாம், துரோகங்கள் சந்திக்கலாம், அன்பானவங்களை இழக்கலாம். இதெல்லாம் நம்ம கையில இல்ல. ஆனா அந்த நடந்த விஷயத்த நாம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிற நம்ம பார்வைய நம்மால நிச்சயமா மாத்த முடியும். கரெக்ட். அந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியம். அந்த பார்வை மாறும்போது இருள் விலகி ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எப்படி ஒரு பெரிய நோக்கத்தை நோக்கி பயணிக்குது என்பதற்கு ஜானி எரிக்சன் தடா ஒரு வாழும் உதாரணம். வாழ்க்கையோட உண்மையான மதிப்புங்கிறது நமக்கு என்ன நடக்குதுங்கிறதுல இல்ல, நடக்கிற விஷயத்துக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம், அதை வச்சு நாம என்ன உருவாக்குறோம் அப்படிங்கிறதுல தான் அடங்கியிருக்கு. ஆமா, ரியாக்ஷன் தான் எல்லாமே. ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் அப்படிங்கிற கேள்வியிலிருந்து அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நகர்றது தான் வெற்றியோட ரகசியம். ஏன் எனக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியை கடந்து வர்றது தான் ஒருத்தரை சாதாரண மனுஷரிலிருந்து ஒரு மாபெரும் முன்னுதாரணமா மாத்துது. இப்போ இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கைய திரும்பி பாருங்க. உங்களால மாத்தவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிற, உங்களை முடக்கி போடுற ஒரு பெரிய தடை உங்க கண் முன்னாடி இருக்கா? அது ஒரு தீராத உடல்நல குறைபாடா இருக்கலாம், உங்களை சுத்தி இருக்கிறவங்க வைக்கிற அவமானமா இருக்கலாம், அல்லது பல வருஷமா தொடர்ற ஒரு நிதி சிக்கலா கூட இருக்கலாம். ஆமா, இல்லனா ஒரு உறவுல ஏற்பட்ட ஆழமான விரிசலா கூட இருக்கலாம். உங்க பயணத்தை மறிச்சு நிக்கிற அந்த பிரம்மாண்டமான கான்கிரீட் சுவரை பத்தி இப்ப யோசிங்க. ஒருவேளை அந்த தடை நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பயணத்தை முடிக்க வந்த முற்றுப்புள்ளி இல்லாம, நீங்க இதுக்கு முன்னாடி கற்பனை கூட பண்ணி பார்க்காத ஒரு புது பிரம்மாண்டமான பாதைக்கான அடித்தளமாக இருந்தா எப்படி இருக்கும்? நிச்சயமா ஒரு புதிய பாதையா இருக்கலாம். அந்த சுவருக்கு பின்னாடி உங்களுக்காகவே ஒரு பெரிய நோக்கம் காத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்க வலிய எப்படி உங்க பலமா மாத்த போறீங்கன்னு யோசிங்க. மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான, சிந்திக்க தோன்ற ஒரு ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி.